தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழைப்பில் இருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கிருஷ்ணசாமி. பாஜக வேட்பாளராக திரு ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்ட உடனடியாக அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அனைத்து கட்சியினரும் தமிழகத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய நிலைப்பாட்டையும் சொன்னீங்க. தற்போது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுடைய கருத்து, உங்களுடைய செய்தி? அவருடைய வெற்றி மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்று பெரிதும் நாம் நம்பினோம். அதே போல இப்பொழுது அவர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் 65-70% வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று பொருளாகிறது. அதாவது பிஜேபி எதிர்பார்த்ததை காட்டிலும் 20% அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது அபரிதமான நம்பிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேன் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி, அதாவது பிஜேபி என்ற கட்சியினுடைய எல்லையை தாண்டி நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சி இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கருதலாம். எனவே ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது போல நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய வகையிலையும் எந்த மதச்சார்பு, எந்த சாதி அல்லது மொழி இனத்தை சாராமல் இந்தியாவுடைய இறையாண்மையை கட்டி காக்கக்கூடிய வகையில அவர் இந்தியாவுடைய அந்த மிக உயர்ந்த தலைக்கு முதன்மை குடிமகனான அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடியதை நிச்சயமாக அவர் விளங்குவார். சில பேர் சொல்லியதை போல அவர் நிச்சயமாக அவர் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க மாட்டார். அவர் இந்தியாவுக்கும் அதே போல அவரை வேட்பாளர் பிஜேபி கட்சிக்கும் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களுடைய அபிலாஷைகளை நிரப்பக்கூடியவராக நிச்சயமாக விளங்குவார் என்று நாம் நம்புகிறோம். அவருடைய இந்த மகத்தான வெற்றிக்கு புதிய தமிழக கட்சியினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நாளில் நான் டெல்லி சென்று நேரடியாகவும் அவரை சந்தித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவிருக்கிறேன்.